Hello friends, welcome to Ronnie Tailors. Product design ku enna material than paakalam. Adukku munna நம்ம channel subscribe பண்ணிருங்க. Material என்னன்னு பார்க்கலாம். First line வந்து நம்ம ஜரி thread ஆல chain stitch போட்டுக்கலாம். Single thread ல நம்ம போடுறோம். Single thread ல மட்டும் knot போட்டுட்டு இந்த மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு cloth வழியா வெளியில வராது. knot வந்து ஒரு 5-6 knot போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் வெளியில வராது. neck mark பண்ணிருக்கோம் இல்லையா அந்த லைன்லயே வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. chain stitch வந்து நம்ம ரெண்டு லைன் போட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டு அதை ஒட்டிலுமே திரும்ப ஒரு லைன் போட்டுருக்கேன். chain stitch போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம cut bead போட்டுக்கலாம். needle number 10 எடுத்துர்க்கேன். sewing thread எடுத்துர்க்கேன். same color thread எடுத்துர்க்கோம். நம்ம வந்து cut bead க்கு என்ன கலர் வருதோ அதே கலர்ல thread எடுத்துர்க்கேன். ரெண்டு பீடா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நெக் பூரா நம்ம வந்து கட் பீட்லாம் போட்டோம். போட்டுட்டு ஃபேப்ரிக்ல போட்டு சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் போடுறது இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சுகர் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதில் இருந்து ஒரு 1 இன்ச்சு லைன் மார்க் பண்ணிக்கலாம். லைன் மார்க் பண்ணிட்டு நம்ம கட் பீட் போட்டோம் இல்லையா அதுதான் திரும்ப போட போகிறோம். இங்கே போட்டதை வந்து இங்கே அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இங்கே போட்ட மாதிரியே கட்படி இதுலேயும் போட்டிருக்கோம். போட்டுட்டு இதில் வந்து சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபேப்ரிக்ல போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு நம்ம அதை சுற்றில வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போடணும். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து 3/4 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 3/4 இன்ச்சுக்கு ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு வச்சு எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் டேப் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறப்போ பிசிறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. சிசர் வச்சு கட் பண்ணுறப்போ இப்போ பிசிறு இருக்குது பாருங்கள், இந்த பிசிறு இல்லாமல் நீட்டாக கட் பண்ணணும்.
இந்த மாதிரி பிசிறு இருக்கிறத லைட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இந்த மாதிரி லைட்டாக பிசிறு இருந்தால் கூட உங்களுக்கு த்ரெட்டை எதையும் பிடிச்சி இழுத்துரும். இப்போ நான் நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நீடில் வந்து நம்ம எடுக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே திரும்ப வந்து உள்ளே போடணும். இப்போ இதில் போட்ட மாதிரி நம்ம இங்கேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டோம். அப்புறம் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 6x6 12 cents எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஒரு சுற்று சுற்றிட்டு நீடில் வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுக்கும் இடையிலேயே நம்ம ஒன்று போட்டுக்கலாம். உள்ளே இருந்து ஜர்தோ ஸ்ப்ரிங்குள்ளே இருந்து எடுத்து நீடில் எடுத்துட்டு ஒரு சுற்றி சுற்றி நீடில் வந்து உள்ளே இறக்கிடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து த்ரெட் ஒர்க்லாம் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் இதில் வந்து நம்ம ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம்.
பீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம கட் பீட்லாம் போட்டுட்டு அடுத்தது வந்து சீக்வென்ஸ் போட்டுக்கலாம். ஸ்கை ப்ளூவில் சீக்வென்ஸும் கட் பீடும் போட்டுக்கலாம். ரெண்டு கட் பீடு ஒரு சீக்வென்ஸ். போட்டுட்டு இப்போ சென்டரில் ஒன்று. இதில் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடு ஒரு சீக்வென்ஸ் போட்டுக்கலாம். சென்டரில் ஒன்று. இப்போ இதில் வந்து நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். 3 பீடு எடுத்திருக்கேன். பீடு எடுத்ததுக்கு பக்கத்தில் நீடில் உள்ள போட்டுக்கலாம். இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ 2 பீடு கடையில் சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு சீக்வென்ஸ் ரைட் சைடில் ஒன்று லெஃப்டில் ஒன்று போட்டுட்டு சென்டரில் ஒன்று. அவ்வளோதான். நம்ம வந்து இது போடுறப்பவே சைடு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக கூட நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து இதெல்லாம் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு இடையில ஒவ்வொரு பீடு வர்றத மாதிரிக்கு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே போட்ட மாதிரிக்கு இங்கே 3 பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான் வரும். சேம் பார்டர் லைன் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.